பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். என் கையில் ஒரு பொருள் இருக்குது. இப்போவே காமிச்சா முழு வீடியோ பார்க்க மாட்டீங்க. இது கடைசியில் காட்டுற என்ன ஏதுன்னு. நமக்கு சளி பிடிச்சிட்டா நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுவாங்க, வெந்நீர் குடி, சில் வாட்டர் குடிக்காத, இஞ்சி சுக்கு மல்லி டீ குடி, வெயிலில் போகாத, வெயிலில் போனால் வந்த உடனே ஐஸ் தண்ணி குடிக்காதன்னு. டாக்டர்கிட்ட போனால் இம்மா நீட்டுக்கு நமக்கு பில் கொடுத்து மருந்தையும் கொடுத்து நம்ம சாப்பிட்ருப்போம். திரும்பி டாக்டரை கேட்போம், சொல்லுவார் 3-4 நாள் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறவங்க சொல்லுவாங்க. நமக்கு மூச்சு விட முடியாது, தும்ம முடியாது, காது அடைச்சிப்போம், எல்லாமே வரும். முடிஞ்ச அளவுக்கு வெந்நியை போட்டு குடிக்கிற அடிக்கிற வெயிலுக்கு வெந்நியை போட்டால் என்ன ஆகும்? காது கேட்க மாட்டேங்குது, மூக்கடைச்சிக்கிட்டு படுத்தா மூக்கடைச்சிக்கிட்டு, தலைலாம் பாரமாயிரும், தும்முன்னு தோணும். ஆனால் தும்மல் வராது. வாய் கசந்து போயிருக்கும். சட்டியில் நம்ம என்ன கறியை வச்சுருக்கோன்னு தெரியல, கரிஞ்சு போகும். நமக்கே தெரியாமல் வாயில் எடுத்து பார்த்தா உப்பு இருக்கா காரம் இருக்கான்னு தெரியாமல் அள்ளி அள்ளி போடுவோம். வாயெல்லாம் கசந்து போகும், ஒன்றுமே டேஸ்ட் தெரியாது. சிலவங்க சொல்லுவாங்க, இந்த மெடிக்கலில் போய் இருமல் சிரப் வாங்கி குடின்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, அப்போமே சொன்னேன் ஐஸ் வாட்டர் குடிக்காத, அப்போமே சொன்னேன் வாட்டர் பில்லன் சாப்பிடாம, அப்போமே சொன்ன சில் வாட்டர் குடிக்க. நிறைய பேர் அதில் வேறு பண்ணுவாங்க. நமக்கு காதடைச்சி போச்சு, தும்மல் வர மாட்டுக்கு, தலை பாரமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் உடம்பு சரியில்லை, ஒரு பக்கம் நமக்கு சஜஸ்ட். அதனால் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது இது. ஒரு விரல் அளவு தான் இருக்குது. இது மும்பையில் சிக்னி சொல்லுவாங்க. இது எல்லா தமிழ்நாட்டிலையும் கிடைக்கும். தமிழ்நாட்டில் இது பேர் இன்னும் தெரியாது. இதை வாங்கி போட்டுன்னு வச்சுக்கோங்க, தாறுமாற ஒரு 100-150 தும்மல் வரும். போட்டோம் பாருங்கள், தும்மல் போடல பக்கம் கடைக்காரங்களாம் கடையை பிடிக்கிட்டு ஓடிட்டாங்க. அந்த மாதிரி தும்மல். அந்த இந்த மூக்கில் இந்த பக்கம் 2 சிட்டிகை, இந்த பக்கம் 2 சிட்டிகை உறிஞ்சிடணும். உறிஞ்ச அப்படின்னா தலையில் இருக்க நீர், சளி, தொண்டை அடைச்சது, நெஞ்சு அடைச்சது எல்லாம் தாறுமாற சளி தண்ணி எல்லாம் மூக்கு வழியும் வாய் வழியும் காது வழியும் ஒழுக ஆரம்பிச்சிடும். இது எப்போவுமே எங்கள் வீட்டில் இருக்கும். ஏன்னா வீட்டில் இருக்கணும், கடையில் அதிகமாக இருக்கும். எங்கள் வீட்டுக்காரர் காலையில் நைட்டில் 2 நேரம் பச்சை தண்ணி குடிப்பார். பாதுராத்திரிக்கு எழுந்தாலும் ஃப்ரிட்ஜ் தண்ணி குடிப்பார். அவருக்கு சளி அடிக்கடி பிடிக்கும். அடிக்கடி இது இருக்கும். நான் இதை அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் சொல்கிறாங்க, இது நிறைய பேர் சொல்கிறாங்க இது யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னு தெரியல. இதெல்லாம் பார்த்துக்கோங்க, உங்கள் ஊரில் இது கிடைக்குமான்னு சொல்லுங்கள். ஆனால் நல்லா வேலை செய்யுது. ரொம்பவும் முடியாத கஷ்டப்பட்டு இருந்தேன். இப்போ ஒரு சிட்டிக்கு எடுத்திருக்கேன். இப்போ கண்ணை மூடிட்டு இந்த மூக்கில் ஒரு இடுப்பு, இந்த மூக்கில் ஒரு இடுப்பு, இது ஜிவ்வுன்னு அப்படி மண்டையில் ஏறுது. 1 2 3 நான் போட்ட தும்மல் பாபாவே தெரிச்சு ஓடிட்டாரு. மூக்கு தலை பாரமெல்லாம் குறைஞ்சி போச்சு. தலையிலேருந்து ஒரு 100 பேர் இறங்கி கீழே ஓடி போயிட்ட மாதிரி தோணுது. எல்லோரும் சொல்கிறேன், மருந்து எடுத்துக்கணும், வெந்நி வச்சு குடிக்கணும், கஷாயம் வச்சு குடிக்கணும். நான் செஞ்சு பண்ணி இது போட்டால் உடனே உங்களுக்கு வந்து ஒரு